எங்களோட பொண்ணை வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற பையனுக்கு தான் குடுப்போம்னு உறுதியா இருந்த அம்மா, அப்பா. அந்த பெண் அம்மா, அப்பா அவனுடைய ஆசையை நிறைவேத்தி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற வரத்தான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 25. அந்த பையனோட வயசு எத்தனை இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணி முழு கதையும் கேட்கலாம் வாங்க. இது குடும்ப கதை பாகம் 14. இந்த குடும்ப கதையில வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. இவங்களுக்கு சொந்தமா சொத்து பத்துன்னு பேக்ரவுண்ட் எல்லாம் பெருசா எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான். அம்மா, அப்பாவும் தினக்கூலியா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஸ்கூல்லயே 10த்லயும் சரி, +1, +2 ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குறாங்க. அதே சமயத்துல இந்த பொண்ண எல்லா ஆசிரியர்களுக்கும் நல்லா தெரியும். இந்த ஸ்கூல் படிக்கும்போதே இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தவறான பழக்கவழக்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா படிப்பு திறமையும் அதிகமா இருந்ததுனால, இந்த பிள்ளையினுடைய குணங்கள், கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருந்து, யாருமே இந்த பெண்ண வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால டிஸ்டர்ப் பண்ணாமயே இருந்தாங்க. 10த்லயே அந்த பொண்ணு தான் வந்து ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட்டா வந்திருக்காங்க. +1, +2லயும் அந்த பொண்ணு தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட்டா வந்திருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெட் மாஸ்டர் வந்து பாராட்டி, இவங்க அம்மா, அப்பாவை எல்லாம் வர வச்சு, நீட்டா ஒரு ஃபங்ஷனாவே நடத்தி, அந்த ஸ்கூல்லயே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் போறாங்க. காலேஜ் போயிட்டு இருக்கும்போதே, அங்கேயும் நல்ல மதிப்பெண் எடுக்குறாங்க. நல்ல ஒரு அங்கேயும் படிப்பை மட்டுமே குறிக்கோளா வச்சு இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுனுடைய கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அசசன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து இவங்களோட உறவினர்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு திருமணம் செய்ய ஜாதகம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அவனுடைய அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருந்ததுனால, வர ஜாதகங்கள் எல்லாம் ஒரு சில குறைகள் இருந்தாலும் இருக்கிறத அப்படியே சொல்லி விட்டுறாங்க. இல்லைனாலும் குறைய உருவாக்கி சொல்லிர்றாங்க. இப்படியே தடைபட்டுட்டே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து காலேஜ் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டேஜா மாறிட்டு இருக்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து அ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர். அவரோட வந்து பேச பார்க்கிற சூழ்நிலை வருது. அவர பார்த்து பேசுறாங்க. அவரும் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்து பேசிட்டு போறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சைடுல இருந்து ஒரு 5, 6 ஜாதகத்த வந்து இவங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த ஜாதகத்திலயுமே இவங்க வந்து குறையா சொல்றாங்க. குறை சொல்லி தட்டி விட்டுட்டே இருந்திருக்காங்க. இவங்களோட அப்பா அந்த பொண்ணுடைய அப்பா, அம்மாகிட்டயும் இவங்களே வந்து கேட்கறாரு. எப்படி எதிர்பார்க்குறீங்க? என்னென்ன மாரின்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது, அதுலயும் சூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 2, 3 ஜாதகம் கொண்டு வந்து குடுக்குறாரு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுடைய அப்பா, அம்மா வந்து தவிர்த்துறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த பெண்ணுக்கு வயசு ஏறிக்கிட்டே இருக்கு. 25 வயசுக்கு பக்கம் வந்துருச்சு. அப்போ அந்த பொண்ணுடைய நடவடிக்கையில என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இடையில அந்த ஹெட் மாஸ்டர் கூட பழக்கமாயிருக்கு. அதாவது வந்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "நாங்க ஜாதகமெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறோம். உங்க அம்மா, அப்பா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவும்மா. ஓ நம்ம எந்த ஜாதகத்த குடுத்தாலும் உங்க அம்மா, அப்பா அவங்க வந்து அதுல குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா உனக்கு வயசு ரொம்ப அதிகமாயிரும். அதே சமயத்துல உனக்கு கல்யாணம் கடைசி வரைக்கும் நடக்காது." அப்படின்னு சொல்லி சொல்லி பேசியிருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதாயிருக்கு. மனசு வந்திருக்கும் இல்லையா? அந்த டைமிங்ல இவரு என்ன பண்றாருன்னா, வெளியலாம் கூட்டிட்டு போறது, அங்க இங்கேயும் கூட்டிட்டு போறது, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாரி ஏரியாக்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. கூட்டிட்டு போய் நெறைய அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி குடுத்துருக்காரு. அப்படி பண்ணி குடுக்கவே அந்த பொண்ணுக்கு வந்து இவர் மேல ரொம்ப ஈர்ப்பு அதிகமா வந்துருது. அந்த ஈர்ப்ப வந்து இவரு என்ன பண்ணிர்றாருன்னா, அந்த பெண்ண வந்து மிஸ்யூஸ் பண்ணிர்றாரு. யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமும் இவர வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காரணமெல்லாம் சொல்லி அந்த பொண்ண தன் கூடயே வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டமே போடுறாரு. அந்த திட்டத்துல வந்து என்னென்ன பண்றாருன்னா, "நீ வந்துப்பா இப்படி எதிர்பார்க்கிற கல்யாணம் பண்ணிக்கணும்னா, நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு" சொல்லி ஒரு வார்த்தைய சொல்லிர்றாரு. அந்த பொண்ணுக்கு அதையே தோண ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, வெளிய சுத்தியிருக்காங்க. எல்லாமே கரெக்ட்டா இருந்தனால, இந்த பொண்ணுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. அப்போ அவரு விளக்கமா சொல்றாரு. "எனக்கு இப்போ வந்து ரூ. 1,00,000 மேல சம்பளம் வந்துட்டு இருக்கு. நான் ரிட்டயர்ட் ஆனாலும் எனக்கு ஒரு ரூ. 50,000 சம்பளம் வரும். நாளைக்கு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்புறம் மனைவியா இருக்க போறது. உனக்கும் வந்து பென்ஷன் வரும். மாசம் ஒரு ரூ. 30,000 வரைக்கும் உனக்கு உன்னோட ஆயுசு வரைக்கும் வந்துகிட்டு இருக்குன்னு" சொல்லி ஐடியாவெல்லாம் குடுத்து, அந்த பொண்ண வந்து பிரைன் வாஷ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கிற இந்த சும்மா மைண்ட் வந்து தடுமாறும் இல்லையா? அப்போ அந்த பொண்ணு அதை வந்து ஏத்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிர்றாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிர்றாங்க. ஏன்னா ஹெட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அவருக்கு 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணி குடுத்துர்றாரு. அந்த பொண்ணுங்களுடைய வயச விட இந்த பொண்ணு ரொம்ப ஈக்குவல் ஏஜ் 2வது பொண்ணு ஈக்குவல் ஏஜ்ல தான் வந்திருக்கும். அந்த பொண்ணைய வந்து எல்லாத்துக்கும் செட்டில் அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணி விட்டோம். நீ அவங்கலாம் வந்து உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ வந்து உனக்கு வந்து எந்த எல்லாமே செக்யூரிட்டி பண்ணிர்றேன். சொத்து எல்லாமே உனக்கு வந்து அந்த அளவுக்கு பண்ணி குடுத்துர்றேன்னு சொல்லி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி, அந்த பொண்ண வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிர்றாரு. சட்ட ரீதியா பண்ணிர்ற மாரி. அப்போ அப்போ மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. பையனோட வீட்டுக்கே இவங்க போயிர்றாங்க. அங்கேயே போய் தங்கி இருக்கிறாங்க. பொண்ணுனுடைய சைடுல அவங்க அம்மா, அப்பாவும் தொலைவாய் பார்க்குறாங்க. இப்படி இந்த மாரி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த ஹெட் மாஸ்டர் வீட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசல் புரசலா கேட்குறாங்க. அப்ப அவங்களோட உறவினர் எல்லாரும் வந்து கேட்கும்போது, இவன புடிச்சு அடிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து எல்லாத்து முன்னாடியும் கேட்குது. என்ன கேட்டிருக்குன்னு நெனைக்கிறீங்க? நீங்க எதிர்பார்க்கிற மாரி கவர்மெண்ட் ஜாப்ல கேட்டீங்க. மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஜாப் தான். சொத்து வேணும்னு கேட்டீங்க. சொத்து எல்லாமே இருக்கு. வேற உங்களுக்கு என்ன வேணும்? என்ன உங்கள விட வயசு கொஞ்சம் அதிகம் தான். அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அப்பாவ பார்த்து கேட்குது. இது யாரு மேல தப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது போன்ற பல சுவாரஸ்யமான குடும்ப கதைகளை பார்க்க நம்மோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு குடும்ப கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.